ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாஷாத்ஸ் ஃபர்னிச்சர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஐஸ்டிக் வச்சு ஒரு ஸ்மால் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு கிராஃப்ட் தான். இதுக்கு நான் ஃபுல்லாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஹவுஸ் சின்னதாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம் எப்படி பண்ண போகிறோன்னு. பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறேன். என்ட்ரன்ஸ் வச்சு தான் கீழே பேஸ் ஃப்ளோர் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு சேர்த்து லாஸ்ட்டாக ஆர்கனைஸ் எல்லாமே சேர்த்து பண்ணலாம். நீங்கள் பண்ணவே ஃபெவிபாண்ட்னால காஞ்சிரும். ஓகே, நல்லா ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஃபெவிபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு பேக் சைடில் இந்த ஸ்டிக் ஒட்ட போகிறோம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஸ்டிக் ஒட்டுறதுலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ட்ரன்ஸே நான் மாற்றி ஒட்டிட்டேன். பேக் சைடு வர ஃப்ரண்ட் சைடு ஒட்டிட்டேன். சரி, ஓகே, நான் என்ட்ரன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிசர் வச்சு கூட பண்ணலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன், அது ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுல, டவுன் பீஸ், அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு பார்த்தேன், அது கரெக்டாக இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸ் தான் திருப்பி ஒட்டுறது பதிலாக மாற்றி ஒட்டிட்டேன். உங்களுக்கு அது என்ட்ரன்ஸும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். கீழே நெக்ஸ்ட்டு பேஸ் போடணும். இப்போ ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிடலாம். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். இது மாதிரி மேலே ஒழுங்காக மெஷர் பண்ணி, நான் குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஒரு 5 ஹவுஸ் அது மாதிரி சேர்த்தே பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நான் சூனாக போடுறேன். நம்ம நார்மலாக வரைகிற மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு அந்த வுட்டு ஃபினிஷிங் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும்னு சொல்லிவிட்டு நான் எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொடுத்துக்கலாம், வேணுன்னா விட்டுடலாம், உங்கள் இஷ்டம்தான் இது. அது மாதிரி நீங்கள் எடுக்கிற ஐஸ் ஸ்டிக்லேயே நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக அடிக்க போகல. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் கலர் தான் எடுத்துருக்கேன். சும்மா ஒயிட் கலர் அங்கங்கே, ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லாமல் லைட்டாக அங்கங்கே ஒயிட் கலர் அடித்தா போதும். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதான் டிஃப்ரென்ஸ். இது மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்கிட்ட கிரிட்டர் ஒயிட் இருந்ததுனால பண்ணியிருந்தேன். Using the sharfurniture.com, you can book your furniture easily by your smartphone. Thank you. Follow our page. ஓகே கைஸ், நம்மள்கிட்ட கிரிட்டர் ஒயிட் பெயிண்ட் இருந்ததுனால நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் பெயிண்ட் இருந்தால் கூட, அதான் நார்மல் ஒயிட் இருந்தால் கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். லைட்டாக அது கோல்டு கலர் ஷைனிங்காக தான். ஓகே, நான் ப்ரௌன் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இது கிளாஸ் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அது அங்கங்கே ரெட் கலர் அதை ட்ராப்பாக ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துக்கணும், ஒயிட் கிரிட்டர் பெயிண்ட் வச்சு. இதான் ஃபைனல் லுக் கைஸ். Thank you for watching Bashath's Furniture. Do not forget to subscribe. Bye.